உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விவாதங்கிறது நடந்து முடிஞ்சு நேற்று வெளியாக இருந்துச்சு. எந்த விவாதம்? தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனா அப்படின்னு தமிழ் தேசிய தரப்புல இருந்து பாரிசலன் அவர்களும், இங்கிட்ட இல்லை அவர் புராண கதை அடிப்படையில் சிவனுடைய பையன்தான் முருகன் அப்படின்னு பாஜக அந்த ஆரிய சித்தாந்த அடிப்படையில் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு முட்டு கொடுத்து தான் அந்த தொடர்ச்சியா அவங்க சார்பில் இந்த பாலிடாக்ஸ்ங்கிற சேனல் நடத்தக்கூடிய விக்கிங்கிற நபரும் அந்த விவாதத்தில் பங்கெடுத்தாங்க. அதில் பேசுகிற கருத்துக்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஒன்லைனில் சொல்லிட முடியும், லாரியுடன் போது பாறையுடன் போதாதே அப்படின்னு. ஏன்னா ஆதாரப்பூர்வமாக வரலாற்றின் அடிப்படையில் பாரி பேசுறது முழுக்க முழுக்க வரலாற்றின் அடிப்படையில் எந்தெந்த காலத்தில் என்னென்ன தில்லாலங்கடிகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு வரலாற்றின் அடிப்படையில் தமிழ் கடவுள் எங்களை ஆண்ட எங்களுடைய மன்னனாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் எங்களுடைய முப்பாட்டன் முருகன் இறைநிலை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக பாரி அவர்கள் பேசினார். இங்கிட்டு பார்த்தா இந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க அவங்கள, இந்த ஒரு எடுத்துக்கப்பா, இந்த புக்லெட் எடுத்துக்க, இதை வச்சுக்கிட்டு நீ போய் பேசு, இதில் இருக்கக்கூடியதெல்லாம் கேள்வியே கேளு அப்படின்னு. அந்த புக்கை தானே வேற தெரியல. பக்கத்தில் வந்து ஒரு ஆள், துணைக்கு ஒரு ஆள் வேற, ஜி இது சரியா ஜி ஜி நான் சொல்ல சரியா அப்படின்னு கூட ஒரு ஆள் வேற. ஏப்பா அப்படி ஏப்பா மானத்தை வாங்கிட்டு இருக்க, விவாதத்துக்கு கூட வரலான்னு ஓடி இருக்கலாம்ல. இப்போ உள்ள வந்து மொத்தமாக தேர் இழுத்து தெருவில் விட்டுருக்காப்புல இந்த பாலிடாக்ஸுங்கிற சேனல் நடத்தக்கூடிய விக்கி. நீங்க பாருங்க, அதுல அந்த கிணறு தோண்ட பூதம் கிளம்பிச்சுக்கிற கதையா உள்ள போய் விவாதம் பண்றது ஆரம்பிச்சது ஒரு விஷயத்துக்கு தான். முப்பாட்டன் முருகனா, அதாவது தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் சொல்றீங்களே, அவர் மனிதனாக இருந்த இறைநிலை சொல்றீங்க, அது எப்படி அப்படிங்கிற இந்த தலைப்புலையும் இங்கிட்ட வந்து இல்ல அவர் வந்து இவரு சிவனுடைய பையன் புராண கதை அடிப்படையில் தான் முருகன் அப்படின்னு இவருடைய தரப்புலையும். அப்ப இதை வச்சுதான் விவாதம் பண்றாங்க. ஆனா கிணறு தோண்ட பூதம் கிளம்புற கதையா தோண்ட பல விஷயங்கள் வெளியே வந்து விழுந்துருச்சுங்க. அதான் அந்த விவாதத்துல ஒரு சுவாரஸ்யமே. 1.5 மணி நேர விவாதம். இந்த விவாதம் வள்ளல் மீடியாவில் இருக்கு, போய் பாருங்க. பாலிடெக்ஸ்லேயே அவன் போட்டிருக்காப்புல, போய் பாருங்க. இதில் வேணா போய் பாருங்க. நான் வள்ளல் மீடியாவில் பார்த்தேன் முழுசா. அப்போ ஆரம்பத்தில் வந்து அப்படி ஸ்லோவாக போச்சு. போக போக நம்ம பாரி டைம் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வச்சு செஞ்சுட்டாப்புல. முதல்ல அடிப்படையில் முதல் கேள்வி, இதில் எந்தெந்த விஷயத்திலேயே இந்த விவாதம் முடிஞ்சுங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. இவங்க இந்த பாஜக தரப்புல இருந்து, அதான் அந்த பாலிடெக்ஸ் விக்கி ஆர்எஸ்எஸ் ஆதரவாக வந்து நிற்கக்கூடியவர், அவன் பேச முழுக்க அப்படிதான் இருக்கு. முழுக்க பிராமணரை விட்டு கொடுக்காம, பிராமணர்கள் அதை செய்யல இது செய்யல, ஆரியர்கள் வர வெளியிருந்தாலும் வரவே இல்லை, அவர் இங்க இருந்தவங்க தானங்க, அதுல தெரிஞ்சு பாஜக ஆதரவாளர் அப்படின்னு. அந்த பாஜக ஆதரவாளர் இருக்கக்கூடிய விக்கி அவர் சொல்றாரு, முருகனை வந்து இந்த அடிப்படையில் நாங்க வந்து நம்பிக்கையா இருக்கோம் இப்படின்னு சொல்றாப்புல. பாரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டது, எத்தனை புராணங்கள் இருக்கு, ஒவ்வொரு புராணமும் முருகனுடைய பிறப்பை ஒவ்வொரு கதையா சொல்லுது, இதுல எது உண்மை நான் ஏத்துக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு கையெழுத்தாப்புல. முடிச்சு கதை அதுலயே முடிச்சு, அதுலயே நாக் அவுட் மாதிரிங்க முடிச்சு கதை. அந்த விவாதமே முடிச்சு. புராண கதைகளை நம்ம எடுத்து பேசும்போது எந்த கதைங்க பேசுறது? இப்ப எனக்கு ஒரு கதை இருக்குன்னா, நான் இந்த ஊர்ல பிறந்தேன், இங்கிருந்து வந்தேன், இங்கிருந்து செஞ்சுட்டு சொல்லலாம். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கதை தானே இருக்க முடியும். இந்த ஆஸ்பத்திரியில பிறந்தேன், இங்க வந்தா இங்க போனேன், எப்படி 7 கதை இருக்க முடியும்? அது மாதிரி இருக்கு. இப்ப எதை ஏத்துக்க சொல்றீங்கன்னு பாரி கேட்டாப்புல. அதுலயே முடிச்சு விவாதமே ஆரம்பத்திலே முடிச்சு விட்டாப்புல. அதுக்கப்புறம் பாரி தொடர்ச்சியா பேச ஊடலை வந்து கட்டாய போடுறாங்களா, யாரு இந்த பாலிடாக்ஸ் விக்கிங்கிறது கட்டாய போடுறாப்லையா. நான் கேட்குறேங்க, இந்த விவாதத்தின் அடிப்படையில் பாரி பேசுனதை வச்சு, பாலிடாக்ஸ் விக்கி பேசுனதை வச்சு எல்லாருக்குமே தெரியும் இந்த விவாதத்தில் யார் வெற்றி பெற்றாப்புன்னு. எப்படி வெக்கமே இல்லாம பாரியை மிரள விட்ட விக்கி, பாரியை பதற விட்ட விக்கின்னு சொல்லி எப்படா போடுறீங்க? சிரிப்பா வருது நாடுக்கு. அந்த விவாதத்தை பார்த்தீங்களா இல்லையாடா? வெட்டி போட்டு பரப்பிட்டு இருக்கீங்களா? நகைச்சுவையா இருக்குங்க. சரியா இதுல பாருங்க, அவன் பொருளை எடுத்து அவனே போறன்னு சொல்லுவான் இல்ல, அந்த மாதிரி நம்ம சத்குரு ஊழல தலைவன் இந்த கிணறு தோண்ட பூதங்கிழமை கதையில இது ஒண்ணு. சத்குரு சொல்றாப்புல சிவன்ங்கிறவர் வந்து மனிதர் அப்படின்னு. அப்ப மனிதராக இருக்கக்கூடிய சிவன், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தா, இவங்க சொல்றாரு இப்படி பார்த்தா அவருடைய பிள்ளை அப்படின்னா முருகனுக்கு மகனா தானே இருக்க முடியும், அப்ப அப்படி பார்த்தா பிள்ளையா தானே இருக்க முடியும் அப்படின்னு பாரி அந்த சிலர் கேட்க, அதெல்லாம் ஏத்துக்கல இது சத்குரு சொல்ற ஏத்துக்கல அப்படின்ட்டாப்புல. அவர் ஒரு கன்னடர், நான் அவர் சொல்றதை ஏத்துக்கணுமா அப்படின்னு யார் சொல்றா? இந்த விக்கியே சொல்றாப்புல. பாஜக தரப்பிலிருந்து பேச வந்த, சங்கிகளுக்காக பேச வந்த விக்கி சொல்றாரு, சத்குரு சொல்றது நாங்க ஏத்துக்க முடியாது, சிவன் ஒரு மனிதர் இல்லை. சத்குரு சொல்றாப்புல மனிதர், இவர் மனிதர் இல்லைன்றாப்புல. அப்ப அவன் ஊர்ல எடுத்து அவனே போட்ட கதையா பதட்டம் ஆயிட்டாப்புல. தண்ணி எத்தனை நேரத்தை குடிக்கிறாப்புல நீங்க? தாகம் எடுத்துட்டே இருக்கு போல பதட்டத்துல. அதாவது நீங்க முதல்ல பேசி ஒரு முடிக்கு வாங்க. சிவராத்திரி வந்துட்டா போதும், எல்லாரும் வந்து அந்த சத்குரு அந்த இடத்துல ஈஷால போயிட்டு கூட்டிட்டு
ஆட்டத்தை போடுவீங்களா? நல்லா டான்ஸை போடுவீங்களா? பக்தியில் தானே போடுறீங்க. பக்தியில் போறீங்களா சும்மா வைப் பண்ணுறக்காண்டி போறீங்களா? பக்தியில் போனீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பக்தி எப்படி வரும்? அடிப்படையில் பக்தி எப்படிங்க வரும்? ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதோடைய அந்த ஆன்மீகத்தை அதை பற்றின ஆழம் போகும்போது தான் பக்தி கூடும். இல்லைன்னா பக்தியே வராது, சத்தியமாக வராது. அப்படி பார்த்தா சத்குரு சொல்றபடி பார்த்தா சிவன்கிறவர் ஒரு மனிதர், நம்மோடு வாழ்ந்து இயற்கையோடு இயற்கையாக இருந்த கலந்த ஒரு ஒரு யோகியாக ஒரு ஒரு சித்தராக தான் நம்ம பார்க்குறோம். அப்படிதான் நீங்க ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிறாம போய் நீங்க கொண்டாடுறீங்க, கும்மாள் அடிக்கிறீங்க அப்படின்னா அடிப்படையிலே தவறா இருக்கே. அப்ப எதுவுமே தெரியாம போய் கும்மாள் அடிக்கிறீங்க, டான்ஸ் போடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம இங்க வைக்கிறோம். அடிப்படையிலேயே சொல்லுங்க. பாரி இதை முடிச்சுட்டாப்ல. அவர் ஒரு கன்னடர், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு கன்னடர் சொல்றத தமிழ் கடவுளை பத்தி சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு விக்கியே சொன்னாப்புல. விக்கியே நான் கூட சொல்றேன் திருப்பிட்டு, ஒரு கன்னடர் சொல்றதா நாங்க கேட்கணுமா கேட்டீங்களா? அதே மாதிரி தான் தெலுங்கர்கள் படம் எடுக்கிறத, தெலுங்கர்கள் வடக்கன் முருகன் வந்து ஒரு வடக்கன் சொல்றதை நாங்க ஏத்துக்கணுமா? ஏத்துக்க முடியாது. முடிச்சு கதை. அடுத்து என்ன, முருகனுக்கு வந்து அந்த சைவ சாப்பிட்ற முறையை வந்து கொண்டு வந்துருக்காங்க, பிராமண வருகைக்கு பிறகுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாரி சொல்றாப்புல. அதுக்கு ஆதாரம் அப்படின்னா ஆதாரம் சமகாலத்திலே இருக்கே. ஏங்க எல்லாருக்கும் தெரியுங்க, பிராமணர்கள் எந்தெந்த கோயில்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நடவடிக்கையே எப்படி இருக்குன்னு தெரியுமா? பல சிவன் கோயிலுக்கு பாருங்களேன், நீங்க வேணா நான் சொல்றதுக்கு அப்புறம் கூட போய் பாருங்க. சாமி கூட போனீங்கன்னா பிராமணர்கள் இங்கே பூஜை பண்றாங்க அப்படின்னா துணூர் இருக்குல்ல, திருநீர் எடுத்து இப்படி இப்படி சுண்டி விடுவாங்க. இப்படி கையில் இட்டீங்கன்னா சிண்டி கையில் வட்டக்கூடாதான். இன்னமும் செய்யறாங்க. இவங்க இன்னைக்கே இந்த ஆட்டம் போறாங்களே, அந்த காலத்துல என்னென்ன வேலை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத பாரி சொல்றாப்புல. ஆதாரம் கிடையாது, இந்த இன்னைக்கு தானே ஆதாரம் இருக்குப்பா அப்படின்ட்டாப்புல. முடிஞ்சு அதுலயும் அவுட்டு. பிராமணர்கள் தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்கிற அந்த விஷயத்தை ஆணித்தரமாக எடுத்து ஒரே சொல்லுவா சொல்லிட்டாப்புல பாரி. ஒரே சொருக்கு முடிஞ்சுடா, என்ன நச்சு நடிச்சிருக்க, ஒரே போடுறா அப்படின்ற மாதிரி ஒரே போடு காலி. பிராமணர்கள் தீண்டாமையை கடைபிடித்தார்கள்ங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. குறிப்பா பழனியில் வந்து பண்டாரங்களை வெளியேற்றிட்டு சில பிராமணர்களை உள்ள அனுப்பி அவர்களை வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து அந்த பழனி கோயிலுக்கு மாற்றி விட்டவர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. அதை ஒத்துக்கிட்டாப்புல விக்கி. ஆமா ஒத்துக்கிறேங்க தீண்டாமை கடைபிடிச்சாங்க, ஒத்துக்கிறேன். ஆமா ஒத்துக்கிட்டீங்க. இப்ப என்ன, பிராமணர்கள் வெளியிருந்து இன்னைக்கு ஆரியர்கள் அன்றைக்கு இன்றைக்கு பிராமணர்கள் அங்கே ஆரியர்களாக வெளியிருந்து வந்தாங்க. ஜெனட்டிக்கல் எவிடன்ஸ் அடிப்படையில் அப்படியே அதை எடுத்து பாரி போட்டு மொத்த விவாதத்தையுமே முடிச்சிட்டாப்புல. இது பத்தாதா? அதாவது இன்னைக்கு நம்ம பாட புத்தகங்களை படிக்கிறோம். இந்த பாட புத்தகத்துல பல திராவிட சாயல் இருக்கும். என்ன காரணம்னா ஆட்சியாளர்கள் தொடர்ச்சி இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பிறமொழியாளர்கள். அவர்கள் நம்முடைய வரலாற்றை திரித்து அவர்களுக்கு எது தேவையோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த பாட புத்தகத்தில் வைக்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பிராமணர் வந்தபோது ஆரியர்கள் வருகைக்கு பிறகு நடந்திருக்குங்கிறத பாரி சொல்ல வராருங்க. அவ்வளவுதாங்க. அதை நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்கிறோம். தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனாக எங்களுக்கு இறைவன் தான், அது கடவுள் தான், சாமி தான். ஆனால் இவங்க சொல்ற புராண கதைகள் அடிப்படையில் அவருக்கு எங்களுக்கு சாமி கிடையாது. எங்களை ஆட்சி செய்த தமிழர்களை காத்த அறுபடை வீடு தமிழ்நாட்டில் தான். அறுபடை இங்கே தான் இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. எங்களை காத்த எங்களுடைய முப்பாட்டன் முருகன் அப்படின்னு இறைநிலை அடைஞ்ச ஒரு முப்பாட்டன் முருகன் அப்படின்னு பாரி அவர்கள் சொல்லிட்டாரு. இந்த விவாதத்தை தெளிவாக முடிச்சு விட்டார். ஆதாரம் எங்கன்னா முதல்ல நீ சொல்லுப்பா, முதல் ஆதாரத்தை கொடு. எந்த அடிப்படையில் முருகன் எப்படி பிறந்தார்? எந்த புராணத்தின் அடிப்படையில்? இத்தனை புராணங்கள் இருக்கு, எந்த புராணத்தின் அடிப்படையில் முருகன் பிறந்தார்? எந்த கதை உண்மை முதல்ல சொல்லு. இதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதாரம் கேளுங்க. என்ன எல்லாத்தையுமே புரிஞ்சுதான் முடியும். நீ எவ்வளோப்படுறா, அவன் அப்பா அம்மா நடக்கிறான்டா, அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து போயிட்டா அவன் மாதிரி நடக்கிறான்டா, எப்படி? இந்த சாயல் தான். அதே மாதிரி தான் முருக வழிபாட்டை தொடர்ச்சி எப்படி கடைபிடிக்கிறதுங்க வச்சுதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து மேற்கொள்ள முடியுது. கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குங்க, பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து எடுத்து கடந்து செய்கிறாங்க, ஆய்வாளர்கள் கடந்து செய்கிறாங்க. அப்போ உறவுகளை இதை பற்றி உங்களோட கருத்தனங்களை சொல்லுங்க. முதல்ல இந்த மாதிரியான ஒரு டிபேட்ல போய் உட்கார்ந்து எதிர்கொள்வோம், பார்த்துக்கிறோம். இன்னைக்கு தமிழ் தேசிய புரிதலை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கணும். அப்போ இந்த மாதிரியான விவாதங்களை நம்ம தவிர்க்கக்கூடாது. இந்த விவாதங்களை பங்கெடுக்கிறது மூலமாக பல நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும், உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும், புராணங்களை உடைக்க முடியும். வைரமுத்து ஒரு கவிதை இருப்பாரு, காலப்பள்ளத்தில் மூடக்குழியில் புராண பொழுதி முடிக்கிடந்தான் முருகன் தோண்டி துளைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் அப்படின்னு வருவதில் ஒற்றை துணி சற்றைய சிவர் நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திருவேலி கருவி உயிர் கொண்டான் அப்படின்னு எழுதியிருப்பாரு வைரமுத்து. அது மாதிரி புராண புழுதியில அந்த முடங்கி கிடக்கக்கூடிய முருகனை ஒரு டிபேட் மூலமாக, ஒரு விவாதத்தின் மூலமாக உடைச்சு வெளியே கொண்டு வந்திருக்காரு பாரி. வெளிப்படையாக பல பேருக்கு, பல லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க, வெற்றி பரப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் கட்டாயமாக பாருங்க.
ஏங்க நமக்கு நம்முடைய கடவுளர்களை சொல்லும் போது நமக்கு பெருமை வரணும், சிறுமை வரக்கூடாது. என்னடா இப்படிப்பட்ட கதை வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு கேவலமா இருக்கக்கூடாது. புராண கதை கேட்டீங்கன்னா கேவலமா தான் இருக்கும். அதெல்லாம் பாரி வந்து இன்னைக்கு அடுத்து எடுத்து அமல்படுத்தியிருக்காரு. இங்க பாஜகக்காரங்க ஒயிட் டீம் வச்சு என்னென்ன பரப்பி அப்படி இப்படி கதற விட்டாரு பதற விட்டாரு அப்படி என்ன சொன்னாலும் நடந்தது என்ன தெரியுமா? லாரியுடன் போது பாரியுடன் போதாதுங்கிறதா. உண்மையிலே வாழ்த்துக்கள் பாரி அவர்களே. இது மாதிரி பல விவாதங்கள் நீங்கள் பங்கெடுத்து தமிழ் தேசியத்துடைய அந்த கொள்கையை வந்து அடுத்த கருத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு எடுக்கிறோம். ஒருவேளை இதை பற்றி உங்களோட கருத்து நாங்கள் சொல்லுவோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.